ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தான். சரிங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியல், நியூ புக், ஓல்டு புக் இது எல்லாத்துலேயும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டனும் கூட. சரிங்களா? அதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸில் கூட கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு புக், ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் 11th இருக்கும். இது சொல் அப்படிங்கிற லெசனில் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழியில் 42 எந்த வரிசையில் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 8th நியூ புக் ஃபஸ்ட் டேர்மில் ஒரு லெசன் இருக்கும். சரிங்களா? இந்த லெசனில் வந்துட்டு தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? எல்லாருமே நன்னூலார் வந்துட்டு 42 எழுத்து சொல்லியிருப்பார். அதை மட்டும் தான் படித்து வச்சுருப்போம். பட் தொல்காப்பியர் சொன்னதுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா அதை கொடுத்தும் கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? அந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. இவர் வந்து என்னென்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். அதுக்கு முன்னாடி சொல்லுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருப்பார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லியிருப்பார். குற்றெழுத்தில் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். நன்னூலார் சொன்னதில் வந்து 40 எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் வந்துட்டு குற்றெழுத்துக்கள், அதாவது குறில் எழுத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. அண்ட் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான வரிசையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் பார்த்தோம் அதே மாதிரி நன்னூலார் சொன்ன வரிசை இங்கே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு எழுத்து சேர்ந்தால் என்ன வரும், இப்போ ஆமா அப்படின்னா காட்டுப்பசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்ல வந்துட்டு சேர்ந்துச்சு, அந்த ஒரு மொழி சொல் சேர்ந்துச்சு அப்படின்னா மாநாடு அப்படின்னு வரும். இந்த மாதிரி வந்துட்டு இங்கே கீழே அதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இது எல்லாமே நம்ம சேர்த்து தான் படிக்கணும். அடுத்தது 7th நியூ புக்கில் ஒரு லெசன் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழினே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதை எல்லாருமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஆசிரியர் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறது. ஓகேங்களா? இது வந்துட்டு நிறைய வார்த்தைகள் புதுசாக இருக்கும். இது ஃபுல்லாக தான் நம்ம படிக்கணும். இப்போது ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால இது ரொம்ப தெளிவாக படிக்கணும். சரிங்களா? இதில் இருக்கிறது 11th ஓல்டு புக் ப்ளஸ் 7th 8th இந்த 2 புக்கில் இருக்க 2 லெசன் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இந்த 4 தான் படிப்போம். இது படிச்சிட்டோம் அப்படின்னாலே தெளிவாக தெரிஞ்சிடும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள்கள் எந்தெந்த சொல்லுக்கு எது எது வரும் அப்படின்னு. ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது ரெண்டையும் கம்பைன் பண்ண பிடிஎஃபை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம்லேயும் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு வேறு ஏதாவது கைடில் இது ரிலேட்டடான கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.